இருதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி அசோக் குமார் மேல்முறையீடு மனு அளித்திருந்தார். அந்த மனுவானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணையில் மருத்துவ சிகிச்சைக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் வெளிநாடு செல்ல அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த இருதரப்பு வாதங்கள் என்னவாக இருக்கிறது? இதற்கு நீதிபதிகள் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவருடைய சகோதரர் அசோக் குமார் இதய சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் அசோக் குமாருக்கு 9 முறை சம்மன் அனுப்பியும் ஒரு முறை கூட நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. அமெரிக்காவில் மேற்கொள்ள போகக்கூடிய சிகிச்சையை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் எனதால் அவரை அமெரிக்கா செல்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு இந்த வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்கள் ஏதும் அமெரிக்காவில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்காவில் சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய மருத்துவமனையின் பெயர், விமான டிக்கெட்டு, அதேபோல தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யும்படி அசோக்குமார் தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மை குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள்.